ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டபுள் லேயர் அகர் அகர் புட்டிங் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த டபுள் லேயர் அகர் அகர் புட்டிங் வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப்தார் ஸ்பெஷல் அண்ட் மலேசியா ஸ்பெஷலுங்க. மலேசியாவில் இந்த டிஷ்ஷை ரொம்பவும் ஃபேமஸாக எல்லோரும் விரும்பி செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. அதுக்காக நம்ம மலேசியா போய் தான் இதை சாப்பிடணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. வீட்டிலேயே ரொம்பவும் சுலபமான முறையில் டேஸ்டியாக நம்மளே சமைச்சு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிடலாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்பவும் விரும்பி சாப்பிடும் ஒரு அருமையான அழகான ஒரு டிஷ்ஷுங்க இது. இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நோன்பு காலங்களில் இந்த உணவு வகையை ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதை சாப்பிட்றப்போ உடம்பு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க. அதனால இது எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு உணவு வகை. நான் ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவிற்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம டபுள் லேயர் அகரகர் செய்வதற்கான அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு டம்ளர் அளவிற்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியை இப்போது சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக நான் ஆனந்தம் போடி ஆனந்தம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்த நாட்டு சக்கரை தான் வச்சுருக்கேன். இது ரொம்பவும் சுத்தமான நாட்டு சக்கரை, ஆர்கானிக் ப்ராசஸ்ங்க. ஸோ இந்த நாட்டு சக்கரை தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஆனால் இந்த நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. எந்த சக்கரைனாலும் சேர்த்துக்கறலாம். அதாவது ஜாங்கிரி, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி எதுனாலுமே நம்ம சேர்த்துக்கறலாம். என்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது, அதனால நான் 1 கப் அளவிற்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். இந்த நாட்டு சர்க்கரையை கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். ஒரு சில நிமிடங்களிலேயே நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு நல்ல ஒரு கரைசல் தன்மை கிடைச்சிடும். இதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நாட்டு சர்க்கரை கரைசல் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை எடுத்து விஸ்கால நல்லா அடித்து கலக்கி விட்டுறலாம். அடுத்ததாக ஒரே ஒரு கப் அளவிற்கு கெட்டியான தேங்காய் பால், ரொம்ப கெட்டியாக இருக்கணுங்க. அந்த மாதிரியான ஒரு தேங்காய் பால், அதாவது தேங்காய் பால் எடுக்கிறதுலேயே முதல் பால் எடுத்து நம்ம சேர்த்துக்கறலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடிய தேங்காய் பால் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ அதையும் நான் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சிருச்சு. அதில் சைனா கிராஸ், இதுதான் நம்மளுக்கு அகரகர் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நான் இதில் இப்போ 1 கப் அளவிற்கு உண்டான சைனா கிராஸஸை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா கரையிறதுக்கு ஒரு 5 to 7 நிமிஷங்கள் பிடிக்குங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கரையை கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சிம்மிலேயே வச்சு பக்கத்திலே இருந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ அது கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த நாட்டு சக்கரை கரைசலை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா முட்டையும் தேங்காய் பாலும் கலந்து எடுத்து வைத்திருந்த அந்த கரைசலையுமே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறலாங்க. நம்ம ஊற்றின கரைசல் எல்லாமே நல்லா கொதி வந்து வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக சால்ட் எடுத்து, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா இது நல்லா வந்து இந்த மாதிரி நுரக்கட்டி நம்மளுக்கு கொதித்து நம்மளுக்கு வெளியே வருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நுரக்கட்டி 2-3 வாட்டி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. ஏன்னா இந்த டபுள் லேயர் அகரகர் நம்மளுக்கு நல்லா வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி நுரை கட்டி நம்மளுக்கு கொதிக்க வைக்கிறது தான். அதனால நல்லா கொதிக்க விட்டுறணுங்க.
இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இதில் இந்த மாதிரி பக்குவம் அப்புறமா தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்யணும். ஏன்னா டபுள் லேயர் அகரகர் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், கீழே ஒரு லேயரும் மேலே ஒரு லேயருமே நம்மளுக்கு வர்றதுக்கு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்யணும். அவ்வளோதான், நம்மளுடைய கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செஞ்சிடலாம். இதை எடுத்து நான் இந்த மாதிரி என்கிட்ட மோடு இருக்குது, இதில் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது நிறைய டிசைன்ஸில் கிடைக்கிது. நம்ம எந்த டிசைன்ஸ் வேணாலும் நம்ம விருப்பம்தான் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மோடு இருந்தால் அதில் ஊற்றிக்கிட்டாச்சுங்க. இல்லை மீதி இருக்கக்கூடிய அகரகரை ஒரு கிளாஸ் பவுலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது இரண்டையுமே நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வச்சு எடுக்க போகிறேங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் இதை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்துட்டேன். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மோடிலிருந்து நம்ம இந்த டபுள் லேயர் அகரகரை வெளியே எடுத்துடலாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த டபுள் லேயரில் கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயரில் எவ்வளோ அருமையாக நம்மளுடைய டபுள் லேயர் அகரகர் கோகனட் மில்க் அகரகர் அழகாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபீஸ். இப்போது அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் அந்த குக்கீஸ் கட்டர்ஸ் வச்சு நம்ம என்ன விருப்பத்தில் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வேணுமோ அது மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இந்த புட்டிங்கை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவும் ஈஸியான முறையில் டேஸ்டியான முறையில் நம்மளுடைய டபுள் லேயர் அகரகர் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.